பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் எண்டிங்கில் வந்து நான் காலேஜ் வந்து முடிச்சிட்டேன். நான் அடுத்து வந்து என்ன பண்ணலாம், அடுத்து டிகிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போன வருஷம் ஜனவரி மாதமே வந்து கர்த்தர் வந்து என்னோட கூட வந்து பேசினாங்க. நீ வந்து எனக்காக நீ வந்து ஊழியம் செய்ய நீ வந்து போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் அதுதான் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து இருந்துச்சு. எனக்கு கர்த்தர் சொன்னார், நீ வந்து எஸ் நீ நான் போகிறேன் அப்படின்றது மட்டும் நீ வந்து சொல்லி உன்னை தகுதிப்படுத்துறது அது எல்லாமே வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து போ அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் வந்து என்னோட கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். என்னை குறித்து வந்து நிறைய காரியங்கள் நான் வச்சுருக்கேன், அப்படி உன்னை குறித்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லி நிறைய வந்து என்கிட்ட பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் வந்து இந்த வருஷம் முடிக்க போகும்போது நான் வந்து இல்லை இசப்பா, நான் இன்னும் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு நான் வந்து உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது கூட கர்த்தர் வந்து சரி உன் வேண்டுதலுக்கு என்னங்க நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வழிவகை தருவேன்னு சொன்னார். ஆனால் மறுபடியும் இந்த ஜான்வரி வந்து நான் வந்து கர்த்தர்கிட்ட சொன்னேன், நான் எந்த வழியில் வந்து நான் போனால் உங்களோட நான் அதிகமாக நான் வந்து நெருக்கமாக இருக்கேன், க்ளோஸாக இருக்கணும், அந்த வழியிலே நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, அதுக்கு நான் வந்து முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன் நான் சொன்னப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தர் வந்து இந்த ஊழியத்தின் பாதை குறித்து என்கிட்ட வந்து பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எதுக்குமே நான் வந்து பைபிள் படிக்கிறதையோ சரி ப்ரேயர் பண்ணுறதையோ சரி நான் வந்து எல்லாருமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கற்றுக்கொள்ள அந்த மாதிரிலாம் இருக்கிற பொண்ணா ஃபஸ்ட்டு இல்லை. ஆனால் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் அப்போ கர்த்தர் வந்து சொன்னார், நீ வந்து பயப்படாத, நான் கூடவே இருக்கேன். ஆண்டி சொன்ன வசனம் தான் எனக்கு கர்த்தர் சொன்னார், கூட நான் முடிவு பண்ணியும் நான் வந்து இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து போக மட்டும் சரி, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பேசணும், நீ என்ன சொல்லணும், அது முதல் கொண்டு நான் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போ கர்த்தர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ தைரியம் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அப்பா கூட வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் பயந்தேன். ஆனால் வந்து கர்த்தர் வந்து அவங்களும் வந்து எனக்கு வந்து போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு வந்து கர்த்தர் வந்து உதவி செஞ்சார். இந்த நிறைய விஷயம் அதே மாதிரி நிறைய வந்து கதைகள் வந்து வந்துருவோம் நான் பயந்தப்போ கூட கர்த்தர் வந்து நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த ஊழியத்துக்கு நான் போகிறது வந்து எல்லா வாசனையுமே கர்த்தர் வந்து திறந்துதான் எனக்கு வந்து வச்சாரு. இதுலேயே வந்து நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். எனக்கு வந்து 8 வருஷமாக வந்து PCOD அப்படின்ற கண்டிஷன் வந்து இருக்குது. அதில் வந்து நான் வந்து மாத்திரை போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரும், இல்லைன்னா வந்து எனக்கு வரவே வராது. நான் 1 மாதம் போடலனாலும் சரி 1 வருஷம் போடலனாலும் சரி எனக்கு வந்து பீரியட்ஸே வந்து வராது. எங்கள் அம்மாவுக்கு வந்து இது மட்டும்தான் கவலை. நான் வந்து ஊழியத்துக்கு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த கண்டிஷனோட நான் வந்து போகிறேன், இது சரி செய்யாமல் நான் போகிறேன்றது தான் எங்கள் அம்மாவுக்கு கவலை. என்ன சொன்னாங்க, நான் உன்னை வந்து அனுப்பி வைக்கிறேன், ஆனால் நான் வந்து இந்த கஷ்டத்தோடு நான் உன்னை எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டப்போ நான் வந்து கர்த்தர்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொன்னப்போ கர்த்தர் வந்து நான் வந்து ஆல்ரெடி உனக்கு வந்து நான் கூட படுத்திட்டேன், நீ வந்து கரெக்டாக நான் வந்து ஏற்ற காலத்தில் நான் வந்து உனக்கு வந்து நான் ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஆல்ரெடி கர்த்தர் வந்து 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்டில் உனக்கு வந்து இது சரியாயிடும், ஃபுல்லாக சரியாயிடும்னு சொன்னாங்க. அதே போல் கர்த்தர் சொன்னது போல் இந்த மே மாதம் 18ஆம் தேதி வந்து நான் வந்து 3 மாதமாக டேப்லெட் எதுவுமே நான் எடுக்கல, ஆனாலும் வந்து எனக்கு அழகாக இருந்து கரெக்டாக வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து வரது கர்த்தர் தெரிவிச்சேன்னா கரெக்டாக நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து கர்த்தர் எனக்கு வந்து குணப்படுத்தி வந்து கொடுத்தாரு. போகிறதுக்கு ஏற்ற எல்லா காரியமே கர்த்தர் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இன்டர்வியூமே வந்து நான் February மாதம் வந்து அட்டென்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து நாளைக்கு மண்டே வந்து நான் வந்து கிளம்புறேன். வந்து ஒரு மிஷினரியாக வந்து நான் ஒப்பு கொடுத்து நார்த் இந்தியாவில் போய் ஊழியம் செய்யறதுக்காக நான் வந்து ஒப்பு கொடுத்துருக்கேன். தமிழே இல்லாத பாத்திரமே இல்லாத என்னையுமே கர்த்தர் வந்து அழைச்சி என்னை வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதாங்க. ஒரு மிஷனரியை உருவாக்குறது ரொம்ப கடினமான காலம். எத்தனையோ அந்த நாட்களே பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகள் பிறக்கும் போதே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, மிஷனரி பயணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. மிஷனரி ஊழியத்துக்கு ஒரு கடினமான பாதை. எனக்கு பாஷை தெரியாத ஊர், பழக்க வழக்கங்கள் தெரியாத மக்கள், ரொம்ப ஒரு கடுமையான பாதைகள் காடுகள், எவ்வளோ மிஷனரிகள் நமக்காக இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ ஆப்பிரிக்க தேசம், அமெரிக்க தேசம், ஸ்வீடன், ஜெர்மனி இதெல்லாம் வந்து
சிகப்பால் ஜெர்மனில் வந்தார், மொழிபெயர்த்துட்டு போனார். ஸோ அப்படிப்பட்ட மிஷனரிகள் எல்லாம் வெளியே இந்த தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய சபையிலிருந்து ஒரு மிஷனரி போகிறாங்கன்னு சொன்னால் அது உண்மையாகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மகள் வந்து உண்மையாகவே பிறந்த குழந்தையிலிருந்து நாங்கள் பார்த்து வந்த மகள் இந்த ஊழியத்தின் பாதையில் கூட சொல்லியிருக்காங்க. அம்மாட்ட போயிட்டு பாஸ்டர் பேசுகிறது எல்லாமே என்னுடைய அழைப்பு கேட்டவங்க தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பாஸ்டர் மூலமாக பேசுகிறாரு. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவங்க அம்மாலாம் வரும்போது அவங்க எந்த நிலைமையில வந்தாலும் தெரியாது. அப்போ கர்த்தர் என் மூலமாக அந்த ஊழியத்தை கொடுத்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்களும் அதை திட்டமாக பேசணும். அப்போ ஆண்டவர் பேசுகிறது நம்மளோட விஷயம் நம்ம அழைத்து விட்டால் நம்ம பேசி நமக்கு அவருக்கு நாம் தேவை, நமக்கு அவர் தேவை. நம்மளை கொண்டு தான் அவர் தன்னை ஊழியத்தை முடியும். நாளை தருமையான பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க. நேற்று பாஸ்டர் சொல்லியாச்சு. சில பாஸ்டர் வந்துட்டுருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சபையாக செய்ய வேண்டிய ஒரு கடமை டெய்லி ஒரு 5 நிமிஷம் சோஃபிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க. வாலிப பருவம் இல்லையா, யோசிச்சு பாருங்க. எந்த இடமா? மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்லாம் உண்மையாகவே குளிர்ந்த பிரதேசங்கள், காட்டுவாசிகள் நிறைந்த இடங்கள், மிருகங்கள் நிறைந்த இடங்கள். சில கல்யாணம்லாம் போயிட்டு வந்து சொல்ல சாட்சியாக இருக்கு. சபையை ஜார்க்கண்டுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் சோபிகா ஜோம் பண்ணுவோம் டெய்லி 5 minutes நான் சோபிகா வந்து அந்த மிஷனரி ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்த சாட்சி தனம் சிஸ்டருக்கு சொல்லுவாங்க.